ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். ஆக்சுவலி ஒரு ரொம்ப நாளாக வாங்கணும் அந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிசிடிவி கேமரா. ஸோ இது மார்க்கெட்டில் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க ஒரு ப்ராடக்ட் இது. ஸோ டேரெக்டாக போய் வாங்காமல் அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அமேசானில் வந்து பேக்கிங் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ அமேசான் ப்ராடக்ட் வந்து வாங்கியிருக்கோம். அதே போல் வெளி மார்க்கெட்டை விட ரொம்ப விலை கம்மி இல்லை. அமேசான் வந்து விலை ரொம்ப கம்மியாக வாங்கியிருக்கோம். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் ஆர்டர் பண்ணி அதிகபட்சம் ஒரு வாரத்தில் வந்துடுச்சு இந்த ப்ராடக்ட்டை. ஸோ என்ன இருக்குது பார்க்கலாம். ஆனால் அட்டை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நினைச்சோம். ஸ்ட்ராங் இல்லை. ஃபுல்லாக பேக்கேஜ் பாருங்கள், ஃபுல்லாக கிழிஞ்சு இருக்குது. ரொம்ப டேமேஜ் ஆன மாதிரி தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து நம்ம வாங்கின ப்ராடக்ட்டு. நான் பேக்கேஜ் வந்து அமேசான் நல்லா இருந்துச்சுன்னு பார்த்தோம். ஆனால் வந்து அந்தளவுக்கு சேஃபாக இல்லை ப்ராடக்ட்டு. ஸோ இதுதான் நம்ம வாங்கியிருக்க வைஃபை நெட் கேமரா இது. ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு 2 லென்ஸ் இருக்கும். மேலே ஒரு லென்ஸு, கீழே ஒரு லென்ஸு, ரெண்டுமே வந்து நைட் விஷனு. ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் வந்து இது வந்து வைஃபையில் வந்து கனெக்ட் ஆகிறது. அண்ட் 2-வே ஆடியோ நீங்களும் பேசிக்கலாம். உங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கேட்டில் வைக்கிறீங்கன்னா கேட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்கன்னா அவங்களும் பேசலாம். ஸோ அப்புறம் மோஷன் டிடெக்ஷன். இப்போ நீங்கள் ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ணி வச்சிருக்கீங்க, அந்த இடத்துல வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து நிற்கிறாங்கன்னா உடனே உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு மொபைலுக்கு வந்து மெசேஜ் வரும். ப்ளஸ் க்ளவுட் ஸ்டோரேஜ். உங்களுக்கு நார்மலாக 2-வே வந்து 30 டேஸ்க்கு வந்து ஃப்ரீ க்ளவுட் ஸ்டோரேஜ் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ளவுட் ஸ்டோரேஜ் எதுக்காகனா சப்போஸ் உங்கள் கேமரா நீங்கள் வச்சுக்கிட்ட டெஃப்ட் ஆகிடுச்சு இல்லை மெமரி கார்டு வேலை செய்யலைனாக்கா உங்களுடைய நெட்வொர்க் மூலமாக க்ளவுட் ஸ்டோரேஜில் நீங்கள் இப்போ வேணால் அந்த டேட்டா பேஸை பார்த்துக்கலாம். இது வந்து நைட் விஷன் இருக்குது, கலர் விஷன் இருக்குது. நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லைட் வச்சு நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு கலர் விஷனாகவும் கிடைக்கும். ஸோ இதுதான் ப்ராடக்ட்டு. பட் வந்து பேக்கிங் வந்து ரொம்ப பெஸ்ட்டு. சும்மா கையால் சுற்றி வச்சுருக்காங்க, அவ்வளோதான். பாக்ஸுக்குள்ளே இல்லை. பாக்ஸில் வந்து ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க, அடாப்டர், பவர் அடாப்டர். இன்புட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 240 வோல்ட்டு, அவுட்புட் வந்து 12 வாட்ஸ் 2 ஆம்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வாலில் ஃபிக்ஸ் பண்ணுற ஸ்க்ரூஸும் இதில் கொடுத்துருக்காங்க. நார்மல் யூஸர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு போட்டிருக்காங்க. இதுதான் கேமரா உங்களுக்கு. ஸோ இது வந்து வால் மவுண்டிங் கிளாம்ப் இருக்குது. 2 வைஃபை கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு 360 டிகிரி ரொட்டேட் ஆகக்கூடிய ஒரு ரியல் கேமரா. இது வந்து 90 டிகிரி டில்ட் ஆகும், ப்ளஸ் வந்து 360 டிகிரி ரொட்டேட் ஆகும். இது வந்து உங்களுக்கு டேரெக்டாக ஃபோக்கஸாகவே இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா வைட் ஆங்கிள் லென்ஸாக கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஜூமிங் லென்ஸாக கொடுத்துருப்பாங்க. ரெண்டுத்துலேயுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நைட் விஷனும் இருக்குது அண்ட் ஐஆர்எஸ். இங்கே வந்து சப்போஸ் நீங்கள் நைட் விஷன் வேண்டாம், யாராவது வந்தால் மட்டும் மூவ்மெண்ட் இருந்தால் போதும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஐஆர்எஸ் ஆன் பண்ணிட்டீங்கன்னாக்கா நைட்டில் யாரும் மூவ்மெண்ட் நடந்து வராங்க, உங்கள் கேமரா முன்னாடி வராங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு உடனே லைட் போட்டு உங்களுக்கு கலர் விஷனம் வரும். இதில் வந்து மோஷன் டிடெக்ஷன். நீங்கள் வந்து ஒரு பர்சன் இப்போ இந்த கேமரா நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க, அந்த இடத்துல ஒருத்தர் வந்து திருப்பி நவுந்து போகிறாருன்னா அவரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு இந்த கேமரா நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அமேசானில் வந்து ஆஃபரில் வந்து எடுத்துருந்தோம். பட் ப்ராடக்ட் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஓகே, ஆனால் ரொம்ப பேக்கிங் தான் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகி வந்துச்சு. அதாவது வந்து சரியான பேக்கேஜிங், சுற்றி திருமாக்கூல் இல்லை, எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்ம அமேசான் ஹேண்ட்லிங்கை பற்றி உங்களுக்கு தெரியும். பட் இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு நல்ல சேஃபான பேக்கிங்கே இல்லை. ஸோ இதை எப்படி ஆன் பண்ணுறது, எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இதுதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த கேமராவில் வரக்கூடிய 3 பின். ஓகேங்களா. இந்த ஃபஸ்ட் பின் வந்து உங்களுக்கு 12 வோல்ட் அடாப்டர் கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரீசெட். உங்களுக்கு கேமரா வந்து ரீசெட் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் இதை வந்து லாங் ப்ரெஸ் ஒரு 10 செகண்ட் அழுத்தி பிடிச்சிங்கன்னா கேமரா ரீசெட் ஆகும். அதே போல் இது பார்த்தீங்கன்னாக்கா ஈத்தர்நெட் லேண்ட் கேபிள் நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து கேமரா வந்து கனெக்ட் ஆகும். உங்களுடைய NVRல கனெக்ட் பண்ணி நீங்கள் டிவியில் கூட பார்த்துக்கலாம். ஸோ இப்போ கேமரா வந்து ஆன் பண்ணலாம். ஒரு 12 வோல்ட் அடாப்டர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். கனெக்ட் பண்ணாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா லைட் வந்து எரியும் உங்களுக்கு. Camera is starting. Please wait. ஸோ ஒரு ஃபஸ்ட்டு மெசேஜ் வரும். நம்ம அந்த மெசேஜ் ஃபாலோ பண்ணாலே போதும் உங்களுக்கு. Please scan the QR code on the camera and wait for the connection. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஓப்பன் கொடுக்குறேன். இதில் போய் நம்ம ஆட் கேமரா கொடுக்கணும். இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணி சொல்லுங்கன்னு வந்துச்சு பார்த்தீங்களா. அப்போ நான் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா இதில் போடணுன்னே இந்த கேமராவில் ஒரு QR கோடு. இப்போ இது வந்து கான்ஃபிகர் ஆகிடுச்சு உங்களுக்கு. ஸோ வைஃபையோட பாஸ்வேர்ட் நம்ம போடணும். ஸோ இதை வந்து கேமராக்கு முன்னாடி காட்டணும். Receive configuration information. ஸோ இப்போ வந்து நம்மளோட கேமரா வந்து கான்ஃபிகர் ஆகிடுச்சு. Connecting. Network connected. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து கனெக்ட் ஆகிடுச்சு.
இதுக்கு வந்து நார்மலாக ஒரு அட்மின் பாஸ்வேர்ட் கேட்கும். இப்போ இந்த கேமராக்கு எது ஈஸியான பாஸ்வேர்ட் இருக்கோ அதை ஞாபகம் வச்சு போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல்லி வந்தது. இப்போ வந்து வியூ டிவைஸ் அப்படின்னு கொடுக்கணும். ஸோ அதே போல் கொடுத்தோன்னா டிவைஸ் ஓப்பன் ஆகும். இந்த QR கோடை சேவ் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் உங்களுக்கு நாளைக்கு கேமராவில் இருக்க கான்ஃபிகரேஷன். அதை பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து ஒரு கான்ஃபிகரேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கான்ஃபிகரேஷன் வந்து உங்களுக்கு வெயில் வைக்கிறதுனால இது வந்து அழிஞ்சிடும். அதனால் இது வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சிட்டிங்கனாக்கா நாளைக்கு நீங்கள் ரீசெட் பண்ணக்குள்ள வேறு எதுக்காவது இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அளவு கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 2 லென்ஸும் வந்து இதில் காட்டுது. ஸோ இப்போ என் கை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ மேலே இருக்கிறது என் கை தெரியும். ஸோ 2 லென்ஸுமே காட்டுது. ஸோ உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு எப்படி கனெக்ட் ஆகுதுன்ட்டு இப்போ காட்டியிருக்கேன். ஸோ இதுதான். ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேமரா மெமரி கார்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே நீங்கள் மெமரி கார்டு போட்டுக்கலாம். அப் டு 128 GB வரைக்கும் நீங்கள் மெமரி கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதை வந்து கவர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு தண்ணி சப்போஸ் அந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும். கவர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதே கலரில் இப்போ கொடுத்துருக்கறனால இந்த மெமரி கார்டு இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. சேஃபாக இருக்கும். ஏன்னா பழைய மாடல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கேமரா பேஸ் ஒரு கலர் இருக்கும். மேலே இருக்க இந்த கவர் வந்து ஒரு ஒயிட் கலரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ கிளியராக தெரியும். ஆனால் இதில் தெரியல, நல்லாயிருக்கு. ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் ஓகே. ஸோ கனெக்ட் ஆகிருக்கு எல்லாமே. ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு வந்து எப்படி வந்து வெளியில் உங்களுக்கு தெரியுதுன்னு நான் காட்டுறேன். மேலே இருக்கிற லென்ஸ் வந்து உங்களுக்கு வைட் ஆங்கிள். ஸோ உங்களுக்கு வந்து ஃபுல்லாக காட்டும். கீழே இருக்கிற வந்து லென்ஸ் ஜூம் பண்ணி காட்டும். சரிங்களா? ஸோ அது வந்து ஸ்டேபிளாக அப்படியே தான் இருக்கும். பட் மூவ்மெண்ட் எதாக இருந்தால் ரெக்கார்ட் பண்ணும் அது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே போல் வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.